சிதம்பரம் அருகே பள்ளி ஆசிரியரின் செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள் 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். சிதம்பரம் தேரடி பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரம்யா தேவி. இவர் சிதம்பரம் அருகே கடவாச்சேரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி ரம்யா தேவி பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் சாலையை கடப்பதற்காக சாலையில் நின்று உதவி செய்து கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 2 கண்ணிமைக்கும் நேரத்தில் ரம்யா தேவியின் கழுத்தில் கிடந்த தாலிச் செயினை பறித்து சென்றுவிட்டனர். இச்சம்பவம் குறித்து ரம்யா தேவி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேட தனிப்படை அமைக்கப்பட்டு சுமார் 50 சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து நகைப்பறிப்பில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த கோகுலேஷ், நிதிஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களிடம் இருந்த 5 லட்சம் மதிப்புள்ள 9 பவுண்ட் நகைகளை கைப்பற்றினர். பின்னர் இருவரையும் அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக தோல்வி பயத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தேர்தல் பணியாற்ற செய்து வருவதாக கூறினார். திராவிட கட்சிகள் தொடர்ந்து 65 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த போதிலும் விக்கிரவாண்டியில் தொழிற்சாலை, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை என தமிழகத்தில் ஆட்சியும் கட்சியும் மாற வேண்டும் என்றால் பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்றார். காட்பாடி ரயில் நிலையம் அருகே 5 கிலோ கஞ்சா கடத்திய அசாம் வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலான காவல்துறையினர் சித்தூர் ரோடு காட்பாடி ரயில் நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாக பையுடன் சுற்றித் திரிந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் கஞ்சா இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் விசாரணையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜாராம் சுவாசி என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்த காவல்துறையினர் 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.